மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு டாபிக் தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ சில பேர் வீடை வாடகைக்கு விடுவாங்க. நம்ம ஜென்ரலாக ஒரு வீட்டை வாடகைக்கு விடும் பொழுதும் சரி, நாம் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகும் பொழுதும் சரி, இது ரெண்டுமே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இதில் என்ன கவனம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ என்னோடய சொந்த வீட்டை நான் ஒருத்தங்களுக்கு வாடகைக்கு விடுறேன் அப்படிங்கும்போது அவங்களுடைய நேரம் காலம் சரியில்லை அப்படின்னாலும் அந்த மனையினுடைய சொந்தக்காரருக்கு கண்டிப்பாக சில பாதகங்களை ஏற்படுத்தும். இது நடந்த ஒரு விஷயம். உங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். மதுரையில் ஒருத்தங்க வாடகைக்கு இருந்தாங்க. ஒரு வீட்டை ஒருத்தங்க வாடகைக்கு விடுறாங்க. வாடகைக்கு இருந்தவங்க, இந்த வாடகைக்கு இருந்தவங்க பல வருட காலமாக இருந்தாங்க அந்த வீட்டில். ஆனால் ஒன்றும் பெருசாக அவங்க முன்னுக்கு வரல. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பூமி எங்களுக்கு ராசி இல்லை, அதனால் இந்த வீட்டை நாங்கள் காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் அந்த அந்த மனையை ஓன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்களும் அந்த வீட்டு ஓனருக்குமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவங்க காலி பண்ணி போனதுக்கப்புறம் ஓனருக்கு பிரச்சனை வந்துச்சு. ஸோ இவங்களுக்கு ஒரே சந்தேகம், என்னடா இது எங்கேயோ ஒரு இடத்துல சரியில்லையேன்னு சொல்லிட்டு அந்த வீடு சம்மந்தப்பட்டவங்க கேட்டாங்க. அப்போ தான் நமக்கு தெரிஞ்சது, அந்த வீட்டு வாடகைக்கு இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டு வாடகைக்கு இருந்தவங்களுக்கு யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு வேண்டாதவங்க அவங்களுக்கு செய்வனை செஞ்சுருந்தாங்க. அந்த செய்வனை இவங்களை பாதித்து அந்த வீட்டில் பெரிய விருத்தியே கொடுக்கலை. ஆனால் அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த வீட்டினுடைய சொந்தக்காரங்க யாரோ அவங்களுக்கு உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை கொடுத்து அந்த வீட்டினுடைய ஓனர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள மரணத்தில் கொண்டு போய் விட்டுருச்சு. இது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், வீட்டை வாடகைக்கு விடும் பொழுது நமக்கு பல விஷயங்கள் நம்ம யோசிக்க மாட்டோம். ஒரு வாடகைக்கு நம்ம விடுறோம், நமக்கு வருமானம் வருது அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வர்றவங்களுக்கு ஒரு நேரம் காலம் சரியில்லை, அவங்களுக்கு யாரோ ஒரு செய்வனை செய்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களும் நம்மளுடைய அந்த மனையின் சொந்தக்காரருக்கு கண்டிப்பாக அதனுடைய தாக்கத்தை கொடுக்கும். இப்போ ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஒரு 4 வருஷம் இருக்காங்க, இல்லை 10 வருஷம் இருக்காங்க, அந்த வாடகைக்கு இருந்துட்டு அவங்க கிளம்புறாங்க. கிளம்பும் பொழுது சில பொருட்களை அந்த வீட்டில் ஏதாவது ஒரு டைலை உடச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறதோ, ஏன்னா யாராவது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான சாங்கியங்கள் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பொருளை உடச்சிட்டு போயிட்டால் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தோஷம் தாங்காது, இல்லை இவங்களுக்கு ஒரு நேரம் நல்லாயிருக்கும், இப்படி யாராவது எதையாவது ஒன்று சொல்லும் பொழுது அந்த மனையில் அந்த வீட்டில் எதையாவது ஒன்று உடச்சிட்டு போயிடுவாங்க. இது யாரை பாதிக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ சொந்தக்காரர், இந்த மனையினுடைய சொந்தக்காரர் அவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல தசாபுக்திகள் இருந்தால் அவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. ஆனால் எப்பொழுதுமே வாடகைக்கு 12 வருஷம் ஒருத்தர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12 வருஷம் ஒரு வீட்டை ஒருத்தங்க வாடகைக்கு இருக்கும் பொழுது அந்த பூமியினுடைய அதிர்ஷ்டமாக இருக்கட்டும், இல்லை அந்த பூமியினுடைய கெடுப்பலனாக இருக்கட்டும், இது மொத்தமே அந்த வீட்டில் இருக்கிறவங்கள மொத்தமாக பாதிக்கும். அப்போ அதில் ஏதாவது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள், ஒரு பூமியில் நிறைய தீய சக்திகள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 12 வருஷம் தொடர்ந்து அந்த வீட்டில் இருக்காங்கன்னா இது மொத்தமாக அவங்கள பாதிக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். அது அந்த வீட்டு ஓனரை எதுவுமே பண்ணாது. இந்த 12 வருஷ காலத்தில் இவங்க கிளம்பி வந்துட்டாங்கன்னா தான் அதுக்கான இவங்க இவங்க செய்யக்கூடிய பூஜைகள், இவங்க என்ன மாதிரியான தெய்வங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணுறாங்க. சில பேர் எல்லாம் ரொம்ப உக்ர தெய்வங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க. அப்போ வீடு வாடகைக்கு விடுறவங்க ஒரு சைவ முறையில் பூஜை பண்ணுறவங்களாக இருந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு அசைவ முறையில் பூஜை பண்ணுறாங்க அப்படின்னாலும் அந்த ஓனருக்கும் சரி, இந்த வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த இது நிறைய பாதிப்புகளை இவங்க 2 பேருக்குமே கொடுக்கும். நம்ம ரொம்ப நினச்சிப்போம், ஒரு வீடு வாடகை தானே, நமக்கு காசு வருது, அதனால் நம்ம வாடகைக்கு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டினுடைய சொந்தக்காரங்க நினைக்கிறது உண்டு. ஆனால் எத்தனை இடங்களில் வாடகைக்கு இருக்கிறவங்களால
பூமியை ஆள்றவங்களுக்கு, அந்த பூமிக்கு சொந்தக்காரவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது இல்லையா? அதே போல் ஒரு வீட்டுக்கு குடி போகும் பொழுது குடித்தனக்காரர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இதில் ஒவ்வொருத்தரினுடைய நேரம் காலம் என்பது கண்டிப்பாக உண்டு. ஜாதகத்தில் அவங்களுக்கு எப்படி தசா நடக்குது, புக்தி நடக்குது, ஏழரை சனி நடக்குதா, ஜென்ம சனி நடக்குதா, இது எல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இருந்தாலும் அந்த மண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பூமியில் இருக்கக்கூடிய மண்ணில் எந்த அளவுக்கு தெய்வாம்சம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நீங்கள் வீடு குடி போகும் பொழுதும் அந்த வீட்டினுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் செக் பண்ணிவிட்டு ஒரு வாடகைக்கு போகும் பொழுது உங்களுக்கும் நல்லது, வாடகைக்கு விடுறவங்களுக்கும் நல்லது. இந்த மாதிரி நம்ம ஒரு அந்த இடத்துல தெய்வாம்சம் தெரியாமல் நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலையே இருப்போம், சிக்கலில் இருப்போம், அதிலிருந்து நமக்கு வெளியில் வரவும் முடியாது, நமக்கும் கஷ்டப்படுத்தி அந்த மனையினுடைய சொந்தக்காரர்களுக்கும் கஷ்டப்படுத்தும். இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு நிலைமையில் ஒரு வீட்டிலிருந்து இந்த பிரச்சனை எனக்கு தீரணும் அப்படின்னா நம்ம யாரை வணங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீரபத்ரர். இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல தெய்வம்னு சொல்லலாம். ஸோ செவ்வாய்க்கிழமையில் வீரபத்ரருக்கு வெத்தலை மாலை போட்டு நம்ம வணங்கினால் ஓனர்னால் பிரச்சனைனாலும் குடுத்தனக்காரங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இந்த குடுத்தனக்காரங்களால் தலைவலி அப்படின்னாலும் ஓனருக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு உங்கள் வீட்டை நீங்கள் வாடகைக்கு விட்ட பிறகு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா வீரபத்ரருக்கு செவ்வாய்க்கிழமையில் வெத்தலை மாலை போட்டு வணங்குங்க. நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு கண்டினியூவஸாக நம்ம வீரபத்ரரை செவ்வாய்க்கிழமையில் வெத்தலை மாலை போட்டு நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணி என்னுடைய மண் எனக்கு சேரணும், என் பூமியை எனக்கு காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக விலகும். வீரபத்ரருக்கு ஏன் நம்ம வெத்தலை மாலை போடுறோம்? ஏன்னா வெத்தலை தோட்டத்தில் தான் வீரபத்ரரே இருப்பாராம். அதுக்கு ஒரு தனி கதை உண்டு. அது நம்ம இன்னொரு தடவை Pengal.com நிகழ்ச்சியில் நான் அந்த கதையே சொல்கிறேன், வீரபத்ரனுடைய கதையை. அதனால் வீரபத்ரருக்கு ஆஞ்சநேயருக்கு எப்படி நம்ம வெத்தலை மாலை போட்டு வேண்டிக்கிறோமோ அதை விட நமக்கு வீரபத்ரருக்கு இந்த வெத்தலை மாலை போட்டு வேண்டினால் பலன்கள் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். அதுவும் குறிப்பாக பூமி சார்ந்த விஷய பிரச்சனைகளுக்கு தான். இது பூமிக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வாடகைக்கு போகிறவங்களுக்காக இருந்தாலும் சரி, ஒரு பூமியில் நம்ம அமைதியாக அந்த வீட்டில் நம்ம இருக்கணும். காலி பண்ணிட்டு போனதுக்கப்புறமும் அந்த வீட்டினுடைய ஓனருக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வீரபத்ரர் நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பார். ஸோ செவ்வாய்க்கிழமை ராகு கால வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் சரி, வெத்தலை மாலை சாத்தி வீரபத்ரரை வணங்கும் பொழுது நம்மளுடைய தங்கும் இடம், நம்ம வீடு இருக்கு இல்லையா, அதனால் நம்ம தங்குற இடத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அவர் கண்டிப்பாக நமக்கு காப்பாற்றி கொடுப்பார். பூமி சார்ந்த பிரச்சனைகளுக்கு நமக்கு அதனால தான் எந்த சிவன் ஆலயம் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு அங்கே வீரபத்ரர் இருப்பார். இல்லைன்னா காளி இருக்கக்கூடிய ஆலயங்களில் வீரபத்ரர் இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஆலயங்களில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை போய் பிரார்த்தனை பண்ணால் மண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு பயம் நம்மளை விட்டு அது அகலும். அதனால் வீரபத்ரருக்கு நீங்கள் வேண்டிக்கலாம். நமக்கு இந்த கடன் பிரச்சனைகள், ஒரு வீடுனாலேயும் கடன் பிரச்சனைகள் இருக்குது இல்லையா, ஸோ அந்த வீட்டினுடைய இஎம்ஐ கட்ட முடியாமல் போகும். இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கும் நம்ம கண்டிப்பாக வீரபத்ரரை வணங்கலாம். இன்றைக்கி நம்ம பேசின விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இதிலிருந்து வெளியில் வர முடியாமல் திணறவங்க நிறைய இருக்காங்க. ஸோ இந்த பதிவு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எத்தை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ஒரு அருமையான பதிவு. ஸோ Pengal.com நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.